பிரான்சில் கைகாசிற்கு தொழிலாளர்களை பணிக்கமர்த்திய ஆயிரக்கணக்கான நிறுவனங்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பு அபராதம் விதித்துள்ளது. இந்த ஆண்டு சுற்றி வளைப்புகளை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுமார் 38,000க்கும் மேற்பட்ட தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை அந்த அமைப்பு மேற்கொண்டுள்ளது. முறைகேடுகள் கண்டறியப்பட்ட 7,665 நிறுவனங்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் மட்டும் செலுத்தப்படாத சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள் மற்றும் அபராதங்கள் மூலம் சுமார் 1.5 பில்லியன் யூரோக்கள் சமூக பாதுகாப்பு அமைப்பு வசூலித்திருந்தது. மேலும் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து கண்டறியப்பட்ட மோசடிகளில் 13% வரி சலுகை முறைகேடுகளை பயன்படுத்தி அரங்கேறியுள்ளன. இந்த நிலையில் இனிமேல் தனிநபர்களை தங்களது வீடுகளில் வேலை செய்பவர்களுக்கு ஊதியத்தை முறையாக அறிவிக்காமல் ரொக்கமாக வழங்கினால் அவர்களும் பெரிய நிறுவனங்களுக்கு இணையாக கடுமையான அபராதங்களை சந்திக்க நேரிடும் என்று சமூக பாதுகாப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது. இத்தகைய சட்டவிரோத வேலைவாய்ப்புகள் காரணமாக பிரான்சிற்கு ஆண்டுக்கு சுமார் 7 பில்லியன் யூரோக்கள் வரை இழப்பு ஏற்படுவதாக அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. தற்போது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வரும் புதிய மோசடி எதிர்ப்பு சட்டம் மூலம் இத்தகைய நடைமுறைகளை ஒடுக்குவதை நோக்கமாக கொண்டது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத துணை ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க இந்த சட்டம் வழிவகுக்கின்றது. இனிவரும் காலங்களில் வெறும் துணை நிறுவனங்களை மட்டும் தண்டிக்காமல் அவற்றின் தாய் நிறுவனங்களையும் தண்டிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்படும். இந்த புதிய சட்டத்தின்படி சட்டவிரோத வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தும் நிறுவனங்களை மூடுவதற்கான காலக்கெடு 15 நாட்களிலிருந்து 48 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது.